السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 88 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 89வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது பாடம் முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது பாடம் மவாலிஉ ஹதுஃபில் ஹபரி உஜூபன், அவசியமான முறையில் ஹபரை போக்குவதின் இடங்கள். அப்ப எங்கெல்லாம் கண்டிப்பா ஹபரை போக்க வேண்டும் என்ற இடங்களை பற்றி நாம் கடந்த பாடங்களில் உதாரணங்கள், பஹ்ஸுகள், அதனுடைய ஆய்வுகள், இன்னும் அதனுடைய சட்டங்கள் என அனைத்தையும் தெளிவாக பார்த்து விட்டோம். மொத்தம் 4 இடங்கள் பார்த்து விட்டோம். முதலாவது இடம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சரியான கஸ்மா வந்தால் அதற்கு ஹபர் போக்க வேண்டும், கசமின்ற ஹபர் போக்கப்படும். அதே போல முபத்ததாவுடன் முசாஹபத்துடைய வாவ் சேர்ந்து வந்தால் அதற்கு ஹபர் முகத்தரினானி என்ற ஹபர் கண்டிப்பாக போக்க வேண்டும். மூன்றாவதாக லவுலாவுடன் முபத்ததா சேர்ந்து வந்தால் அதோடைய ஹபர் பொதுவானதாக ஆகியிருந்தால் அந்த ஹபர் போக்க வேண்டும். நான்காவதாக ஒரு மஸ்தர் ஆரம்பத்தில் முபத்ததாவாக இல்லாட்டி இஸ்மு தஃப்லீல் முபத்ததாவாக இலாஃபத்தில் வந்தால் அதோடைய ஹபர் ஒரு ஹால் வந்திருந்தால் அந்த ஹாலை ஹபராக்க முடியவில்லை என்றால் அந்த ஹாலை ஹாலாக படிக்க வேண்டும், ஹபரை கண்டிப்பாக போக்க வேண்டும். இந்த 4 இடங்களை சுருக்கமாக கூறியுள்ளோம். இதனுடைய தெளிவான விஷயங்கள் எல்லாம் பாடங்களிலே பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், அதனுடைய பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 பயிற்சிகளை கடந்த பாடத்தில் முடித்து விட்டோம். வாருங்கள், இன்று 3வது பயிற்சியை நாம் ஆரம்பிப்போம். இந்த 3வது பயிற்சி கத்திரில் ஹபர ஃபில் ஜுமலில் ஆத்தியதி வபையின் சபப உஜூபி ஹதுஃபிஹி. பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஹபரை தக்தீராக்கி, உள்ளுக்குள் ஆக்கி. பின்னாடி ஒரு வாசகங்களில் தக்தீர் ஆக்கணுமா, என்ன தக்தீர்ல இருக்குன்னு எடுத்து காட்டணும். இன்னும் அந்த ஹபர் போக்கியதின் கட்டாய கடமையாகியதின் காரணத்தை விளக்கு. அப்ப அது போக்குவது கடமை என்ற காரணம், அது என்ன காரணம், எதுக்கு அது போக்குவது கடமைன்ற அந்த காரணத்தை நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த உள்ள ஹபர்லாம் போக்கப்பட்டிருக்க தகுதீர்ல கொண்டு வரணும், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தகுதீர் நம்ம சொல்லணும். ரெண்டாவது அது கடமையில போக்குறத, ஹபரை போக்குவதின் கடமையின் காரணத்தை விளக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம என்ன செய்யணும், விளக்கணும். இந்த ரெண்டும் தான் நம்ம இந்த 3வது பயிற்சியில நம்ம பார்க்க போறோம். பார்ப்போமா, வாருங்கள். இப்ப 3வது பயிற்சி முதலாவது பாருங்க, அல் ஜுந்தியு சிலாஹுஹு. அல் ஜுந்தியுனா என்ன, வீரன், வீரன் ஆகிறவன், சிலாஹுஹு அவனுடைய சிலா ஆயுதத்துடன் சேர்ந்தவனாக இருக்கிறான், முகுத்தரின் அணி ஒன்றாக சேர்ந்தவனாக இருக்கிறான். அப்ப அது போக்கப்பட்டிருக்கு. அதான் என்னன்னு சொல்றாங்க, முத்தலாசிமானி ஒன்றோட ஒன்றன் அவசியமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், என்றும் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள் அர்த்தம். முகுத்தரினானுடைய அர்த்தம் தான் என்னது, முத்தலாசிமானிக்கும் சொல்லுவாங்க. அப்ப இணைந்ததாக இருக்கிறது. அப்ப வீரன் அவனுடைய ஆயுதத்துடன் சேர்ந்தவனாக இணைந்தவனாக இருக்கிறார்கள், இருவரும் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஹபர் எடுத்துக்காட்ட சொன்னாங்க, தகுதீராக்கி இருக்கும், சரியா. அப்ப இதை ஏன் போக்கணும், கடமை, அதான் இப்ப படிக்க போறோம். அல் முபத்ததா, இந்த ஜுந்தி என்ற முபத்ததாவாகிறது மத்லுபுன் பிவாவின் லில் அதுஃபி ததுல்லு அலல் முசாஹபதி, முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே. முசாஹபத்துனா மஆவுடைய அர்த்தம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன முசாஹபத்துன்னு சொல்லுவோம். இப்ப இந்த வாவுக்கு மஆவுடைய அர்த்தம் தானே கொடுத்தோம். இப்ப முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது. இப்ப இது இந்த வாவை கொண்டு அடுத்து வரப்பட்டதாக இருக்கிறது. அப்படி வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹபரை கண்டிப்பா போக்கணும்னு படிச்சிருக்கோம்ல. அடுத்து பாருங்க, புகுலி அர்ரஜுல பதி அன், நான் அந்த மனிதனை கோபம் கொள்வதாகிறது அந்த மனிதன் இழிவான செயல் செய்யக்கூடிய நிலையில் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த மனிதன் இழிவான செயல் செய்யக்கூடியவனாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த ஹாசிலுன் இதா கான்ன்றது போக்கப்பட்டிருக்கு, சரியா. அப்ப தக்கதீராக்கி சொன்னாங்களா ஹபரு, அப்ப ஹபர் எப்படி இருக்கும், ஹாசிலுன் இதா கான. இந்த பதியன் வெளியே வந்துருச்சு, ஹால், புரியுதா. அப்ப ஹாசிலும் இதா கானதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம தகுதீராக்க சொன்னாங்க, அதை கொண்டு வந்தாச்சு, சரியா. அப்ப ஹாசிலும் இதா கான இதுக்குள்ள இருக்கும், அதை கண்டிப்பா போக்கணும். காரணம் என்ன,
அது ஆரம்பத்துல மஸ்தர் முபத்ததா வந்துருச்சு. அது பின்னாடி ஹால் என்னவாயிருச்சு, அந்த கபரை தொற்றும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. அகனத் அனில் ஹபரி ஹபரை தொற்றும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. ஹாலுன் லா தஸ்லுஹு அன் தக்கூன ஹபரன் ஹபராக ஆகுவது சரியாகாதே. அத்தகைய ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. இந்த ஹால் தான் அந்த ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிருச்சு. இந்த ஹால் ஏன்னா இது முபத்ததா, அதாவது இத ஹபராவும் வச்சு படிக்க முடியாது. அதான் சொன்னாங்க, ஹபராக ஆக்குவது சரியாகாது. அர்ச்சனா அர்த்தமே மாறி போயிடும். அதை நம்ம முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கோம். பல பாடங்கள் முன்னாடி உள்ள பாடங்கள்ல அது எப்படி மாறி போகணும். சரியா? இப்போ வாருங்கள் அடுத்து பார்ப்போமா. அல் ஹிசானு வசர்ஜுஹு குதிரை ஆகிறது அதனுடைய சேனத்துடன் இணைந்திருக்கிறது. முத்தலாசிமானி குதிரையாகிறது அதனுடைய சேனத்துடன் இருக்கிறது, சேர்ந்திருக்கிறதுன்னு அது என்ன செய்யப்பட்டிருக்கு, சபரு போக்கப்பட்டிருக்கு. அதான் என்னது, குதிரையாகிறது அதனுடைய சேனத்துடன் முத்தலாசிமானி இணைந்து சேர்ந்து இருக்கிறது, ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அது கண்டிப்பா போக்கணும். மேல சொன்ன அதே காரணம் தான். அல் முபத்ததா ஆகிறது மத்ரூபுன் பி வாவில் வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது. அப்ப வாவு இந்த வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டது. எத்தகைய வாவ்? லில் அத்துஃபின் வரணும். இல்லாட்டி பி வாவின் லில் அத்துஃபின் தானே சொன்னாங்க. இல்லாட்டி பி வாவில் அத்துஃபி அத்துஃபுடைய வாவுன்னு நம்ம என்ன செய்யலாம், இலாஃபத்துல கூட படிக்கலாம். பி வாவில் அத்துஃபி அத்துஃபுடைய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது. எத்தகைய அத்துஃபுடைய வாவ்? ததுல்லு அந்த வாவ் அறிவிக்குமே அல்லது முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே, என்ற அர்த்தத்தின் மீது அறிவிக்குமே. அத்தகைய அத்துஃபுடைய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக இந்த முபத்ததா இருக்கிறது. சரியா? அதனால இந்த முபத்ததாவுடன் இது அடுத்து வரப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், அத ஹபரை கண்டிப்பா போக்கணும். அடுத்து பாருங்க. அஹ் அஹ்சனு அக்லி அல் ஃபாக்கிஹத நாலிஜத்தன். இப்ப நான் அந்த பழத்தை சாப்பிடுவதில் மிகவும் அழகானதாகிறது. நான் அந்த பழத்தை சாப்பிடுவதில் மிகவும் அழகானதாகிறது. அந்த பழம் பழுத்திருக்கும் நிலையில் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப நாலிஜத்துன்றது பழத்துக்கு போய் வைக்கணும். அந்த பழம் பழுத்திருக்கக்கூடிய நிலையில் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப நான் அந்த பழத்தை நான் சாப்பிடுறது மிகவும் அழகானது இல்லை. அந்த பழம் பழுத்திருக்கக்கூடிய நிலையில இருந்தாதான் நான் சாப்பிடுறது அழகா இருக்கும். பழுத்து இல்லாம காயா இருந்துச்சுன்னா சாப்பிட அழகா இருக்குமா? அப்ப நல்லா அழகானது எது? பழுத்திருக்கும் நிலையில் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப ஹாசிலுன் இதாக்கானத் நாலிஜத்தன். அப்ப ஹாசிலுன் இதாக்கானத்து தான் போக்கப்பட்டிருக்கு. அப்ப ஃபாக்கிஹத்துக்கு அப்புறமா இந்த ஹாசிலுன் இதாக்கானத்து வரணும். சரியா? அது பழுத்திருக்கும் நிலையில் அந்த பழம் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அது கண்டிப்பா போக்கணும். காரணம் இந்த நாலிஜத்துன்ற ஹால் தான். அதே போல முபத்ததா இஸ்மு தஃப்லீலா ஒரு மஸ்தரின் பக்கம் இலாஃபத்தா இருக்கு. சரியா? அகுனதனில் ஹபரி ஹபரை தொட்டும் தேவையற்றதாக்கியது. ஹாலுன் லா தஸ்லுஹு அன் தக்கூன ஹபரன் ஹபராக ஆகுவது சரியாகாதே. அத்தகைய ஹால் அந்த ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கியது. இந்த நாலேஜன்றது தான் என்னது, ஹால். இதை ஹபராக்க முடியாது. அதனால ஹாலாவே வச்சு படிச்சுட்டு ஹபர் போக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டியதா. சரியா? அப்ப இங்க பாருங்க, இத ஹபரா வச்சா என்ன அர்த்தம் வரும்? நான் சாப்பிடுவதில் அந்த பழத்தை நான் சாப்பிடுவதில் மிகவும் அழகானதாகிறது, பழுக்கக்கூடியதாக இருக்கிறது. அழகு எப்படி பழுக்கும்? நாலேஜத்தும் ஹபரா படிச்சா அழகாகிறது, பழக்கக்கூடியதா இருக்குது. அழகு எப்படி பழுக்கும்? பழம் தானே பழுக்குதுன்னு சொல்றோம். அதனால ஹபராக்க முடியாது. அதனால இத ஹாலாவே வச்சு படிச்சிடும். ஃபாக்கிஹத்துக்கு இந்த நாலேஜத்துன்றது ஹாலு, இந்த ஃபாக்கிஹத்துன்றது துல் ஹால் அப்படின்னு வச்சு படிச்சிடும். ஹபர் போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்து பாருங்க. அத்தலா மீது குத்துபுகும் அந்த மாணவர்கள் ஆகிறவர்கள் அவர்களுடைய புத்தகங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். முத்தலாசிமானி முக்குத்தரினானினும் போல முத்தலாசிமானின் போல ரெண்டு ஒன்றுதான். இணைந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாணவர்கள் அவருடைய புத்தகங்களுடன் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். அல் முபத்ததோ எதுக்கு இங்க முத்தலாசிமானி போக்கப்பட்டிருக்கு, அவசியமான முறையில் போக்கணும்னால காரணம் என்ன? இந்த முபத்ததாவாகிறது மத்துலூவுன் பி வாவின் லில் அத்ஃபி ததுல்லு அலல் முசாஹபதி முசாஹபத்தின் மீது அறிவிக்குமே. அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக அடுத்து வரப்பட்டதாக இருக்கிறது. இப்ப இந்த முபத்ததா வாவ் என்ன வாவ் இது? சாதா அத்துஃபுடைய வாவு என்ன அர்த்தம் கொடுக்கக்கூடியது? முசாஹபத்துடைய மஆவுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அந்த முசாஹபத்துடைய வாவ் தொடர்ந்து வரப்பட்டது, முபத்ததாக்கு அப்புறமா சேர்ந்து அடுத்து வரப்பட்டதாக ஆனது. அதனாலதான் என்ன செஞ்சோம், இதுக்கு சபரை கண்டிப்பா போக்கணும்ன்றோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. அன்ஃபஉ அமலி ஸானிஇ ஒரு கைவினைஞன் கையால் போ என்னது ஒரு பொருளை செஞ்சு விற்கிறான். அந்த கைவினைஞனின் செயல் மிகவும் பயனுள்ளதாக ஆகுவதாகிறது.
அவன் திறமைசாலியாக முத்தகீனன், அவன் திறமைசாலியாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். ஒரு கைவினைஞனுடைய செயல் மிகவும் பயனுள்ளதாக ஆகுவதாகிறது. அவன் எப்படி இருக்கணும்? திறமைசாலியாக ஆகியிருந்தால் உண்டாகும். அவன் திறமைசாலியாக முத்தகின நன்கு படித்து அதை செய்தாதான் அப்ப அது உண்டாகும். அதுவே அவன் திறமை இல்லாம ஒண்ணு செஞ்சானா அவனுடைய செயல் மிகவும் பயனுள்ளதா இருக்காது. அப்படிதானே? அதான் இங்கேயும் சொல்றாங்க. ஒரு கைவினைஞனின் செயல்ல மிகவும் பயனுள்ளதாக ஆகுவதாகிறது அவன் திறமை உள்ளவனாக இருக்கும் நிலையில் ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப ஹாசிலும் இதாக்கான முத்தகினர். அப்ப அவன் திறமைசாலியாக நன்கு படித்தவனாக அந்த விஷயத்தை செய்தால் ஹாசிலும் உண்டாகக்கூடியதா இருக்கும். அகனதனில் ஹபரி, ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கியது. ஹாலுன், ஹால் தேவையற்றதாக ஆக்கியது. லா தஸ்லுஹு அன் தக்கூன ஹபரன், ஹபராக ஆகுவது சரியாகாது. அத்தகைய ஹால் அந்த ஹபரை தொட்டும் தேவையற்றதாக்கியது. இப்ப முத்தக்கினன்றதை என்ன செய்ய முடியாது? ஹபராக்க முடியாது. அதனால ஹாலாவே வச்சு படிச்சிருங்க. துல்ஹால் சானிய. அப்ப ஹபர் எங்கன்னு கேட்டா அது கண்டிப்பான முறையில் போக்கிடணும். சரி, அந்த இந்த மாதிரி ஒரு ஹால் வந்தாதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஹால் தான் என்ன செய்யுது? ஹபரை தொற்றும் தேவையற்றது ஆக்கியது. சரியா? அதனால நம்ம அந்த ஹபரை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்ப இந்த பாடம் முடிந்து விட்டதா? வாருங்க, தொடர்ந்து 4வது பயிற்சி நம்ம இப்ப என்ன செய்வோம் பார்ப்போமா? இப்ப 4வது பயிற்சி பாருங்க. 4. அத்துமிமி தராக்கீபல் ஆத்தியத்தை, பின்வரும் இணைப்புகளை பரிபூர்ணமாக்கு. சும்ம ஐயனின் முபத்தத வல் ஹபர, பிறகு முபத்ததா என்னும் ஹபரை குறிப்பீடு. இப்ப பின்வரும் இணைப்புகள்னா இந்த ஒவ்வொன்றும் இணைப்புகள் இருக்குல்ல, இந்த தர்கீபுகள்லாம் என்ன செய்யணுமா? நம்ம முழுமையாக்கணும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல, லைன் போட்டிருக்காங்கல்ல, அதை முழுமையாக்க நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். சரியா? அதுக்கப்புறமா முபத்ததா எது ஹபர் எதுன்னு என்ன செய்யணும்? நம்ம குறிப்பிட்டு காட்டணும். அவ்வளவுதான் இதுல. வாருங்கள் அந்த தமரீனை பார்ப்போமா? இப்ப 4வது தமரீன் இப்ப பார்க்க போறோம். 4வது தமரீன் பாருங்க. லவ்ல ஷம்சு லதஜம்மதத்தில் அருளு, லதஜம்மதத்தில் அருளு. சூரியன் மட்டும் இல்லை என்றால், சூரியன் இல்லை என்றால் பூமி உறைந்து போயிருக்கும். சூரியன் இல்லை என்றால் பூமி உறைந்து போயிருக்கும். முபத்ததா எது? இதுல ஷம்சு. லவ்லாக்கு அப்புறமா வர்றதுதான் முபத்ததா. ஷம்சுன்றது முபத்ததா. அது குறிப்பிட சொன்னாங்களா? குறிப்பிட்டாச்சு. ஹபர் எங்க கேட்டா நம்ம என்ன செய்யணும்? மஹ்தூஃபுன், ஹபர் ஆகிறது போக்கப்பட்டிருக்கிறது. உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கிறது. தக்தீருஹு, அந்த ஹபரின் உள்ரங்கமாகிறது மௌஜூதத்துன், மௌஜூதத்தா இருக்கும். சூரியன் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் இல்ல தஜம்மதத்தில் அருளும், பூமி உறைந்து போயிருக்கும். அப்ப அந்த மௌஜூதத்துன்றது என்னவாயிருச்சு? போக்கப்பட்டுருச்சு. நம்மளுக்கு தெரியும் லவுலாக்கு அப்புறமா முபத்ததா வந்தா ஹபர் பொதுவானதா இருக்கிறது அப்படின்னு, பொதுவான மௌஜூதத்தை குறிப்பிட்டு இல்லாம ஒரு பொதுவான ஒரு ஹபரா இருந்தா அதை போக்கணும், கண்டிப்பான முறையில் போக்கணும். அதனால தான் போக்கிட்டோம். அடுத்து 2வது பாருங்க. லவுலல் உகூலு, அறிவுகள் இல்லை என்றால் அஸ்பஹல் இன்சானு ஹயவானன், மனிதன் மிருகமாக மாறியிருப்பான். அப்ப அறிவு மட்டும் நம்மளுக்கு இல்லாட்டி என்னது? மனிதனுக்கும் மிருகனுக்கும் என்ன இல்ல? வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்ப நம்ம இப்படி சொன்னாவே சபர் நம்மளுக்கு என்னன்னு தெரியுது. தமிழ்லயே நம்ம எப்படி தானே சொல்லுவோம்? நீ மட்டும் இல்லாட்டி நாளைக்கு செத்துருப்பேன்னு ஒருத்தன் சொல்றான்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பழைய பாடங்கள்ல. இப்ப நீ பெற்றுக்கொள்ளப்பட்டவனாக இல்லை என்றாலும் நம்ம தமிழ்ல சொல்றோம். சும்மா அத முகத்துதான் சொன்னாவே அங்க என்ன சொல்ல வராங்கன்ற கருத்து புரிஞ்சிருது முழுமையா. அப்ப கருத்து முழுமையா புரிஞ்சுட்டாவே எதுக்கு ஹபரு? அதனாலதான் ஹபர் என்ன செய்ய பண்ணும்? அவசியமான முறையில் போக்கப்படணும். ஏன்னா அந்த ஹபர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்யும்? போக்குறோம். சரியா? அப்ப வாங்க இதுல முபத்ததா அல் உகூலு. உகூலு என்பது முபத்ததா. அப்ப ஹபர் எங்க? மஹ்தூஃபுன், போக்கப்பட்டது. உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்டது. காரணம் நம்மளுக்கு தெரியும். லவ்லாக்கு அப்புறமா வந்தால், முபத்ததா வந்தால், ஹபர் பொதுவாக இருந்தால் அது கண்டிப்பாக போக்க வேண்டும். அதனாலதான் போக்கிட்டோம். தக்தீருஹு, இன்னும் அந்த ஹபருடைய உள்ரங்கமாகிறது மௌஜூதத்துன். மௌஜூதத்துன் உள்ரங்கத்துல இருக்கும். அப்ப அந்த அறிவுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் மனிதன் மிருகமாக மாறியிருப்பான் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. லவ்லல் முனாஃபஸத்து லமா தகத்தம அஹதுன், போட்டி மட்டும் இல்லை என்றால் ஒருவரும் முன்னேறி இருக்க மாட்டார்கள். அப்ப முனாஃபஸா, போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க பார்த்து இன்னொருத்தவங்க போட்டி போட்டு இங்க இருக்கனாலதான் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க முன்னேறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு போட்டி மட்டும் இல்லாட்டி யாருமே யாரை விட என்ன செய்ய மாட்டாங்க? ஒருத்தவங்க கூட முன்னேற மாட்டாங்க. அதான் இங்க சொல்றாங்க. அல் முனாஃபஸத்துன்றது முபத்ததா, மஹ்தூஃபுன் உஜூபன். ஹபர் எங்க? அவசியமான முறையில் போக்கப்பட்டு விட்டது. அப்ப அவசியமான முறையில் போக்கப்பட்டதாக இருக்கிறது. தக்தீருஹு, அந்த ஹபரின் உள்ரங்கமாகிறது மௌஜூதத்துன், மௌஜூதத்தா இருக்கும். இங்க
போட்டி மட்டும் போட்டி பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றார். அந்த மௌஜூதத்துவம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தகுதியில இருக்கு. அடுத்து பாருங்க, லவுலல் கவானீனு, சட்டங்கள் இல்லை என்றால், லந்தஷரத்தில் ஜராயிமு, குற்றங்கள் பரவி இருக்கும். அல் கவானீன், சட்டங்கள் முபத்ததா, ஹபர் போக்கப்பட்டிருக்கு. ஏன் லவுலாக்கு அப்புறமா முபத்ததா வந்து ஹபர் பொதுவா இருந்தா என்ன செய்யணும், போக்கணும்னு சொன்னோம்ல. மஹ்தூஃபுன், போக்கப்பட்டதாக இருக்கிறது. உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்டதாக இருக்கிறது. தக்தீருஹு, அந்த ஹபரின் உள்ரங்கமாகிறது மௌஜூதத்துன். மௌஜூதத்தா உள்ளக்குள்ள என்ன இருக்கும், மௌஜூதத்துன்னு இருக்கும். இப்ப சட்டங்கள் கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடியதாக இல்லை என்றால் குற்றங்கள் பரவி இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் மௌஜூதத்துன்றது என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அவசியமான முறையில் போக்கணும். இத காரணம் என்ன, லவுலாக்கு அப்புறமா முபத்ததா வந்து இந்த கபர் பொதுவானதாக இருந்தால் அது சொல்லியும் சொல்லாட்டியாலும் கருத்து முழுமையா நமக்கு விளங்கிடும். அதனாலதான் அது அவசியமான முறையில் என்ன செய்யறோம், நம்ம போக்குறோம். இப்ப வாங்க, அடுத்து அஞ்சாவது தம்ரீனை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இப்ப அஞ்சாவது தம்ரீன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. சித்த ஜுமலின், ஆறு வாசகங்களை உருவாக்கு. ஹுதிஃப ஃபி குல்லின் மின்ஹால் ஹபர் உஜூபன், அந்த ஆறு வாசகங்களில் ஒவ்வொன்றிலேயும் ஹபர் அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்குமே, அத்தகைய ஆறு வாசகங்களை உருவாக்கு. ம இஸ்திஆபி மவாலிஇ ஹதுஃபிஹி, அந்த ஹபரை போக்குவதின் இடங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக முழுமையாக்குவதுடன் அவசியமான முறையில் ஹபர் அந்த ஒவ்வொரு ஜும்லாக்கள், அந்த ஆறு ஜும்லாக்களில் இருந்து ஒவ்வொரு ஜும்லாலிலையும் போக்கப்பட்டிருக்குமே, அத்தகைய ஆறு வாசகங்களை நீ உருவாக்கு. இப்ப ஆறு வாசகம், இந்த ஆறு வாசகங்களையும் ஹபர் கண்டிப்பா போக்கியிருக்கணும். அதுல எல்லா இடங்களையும் பரிபூர்ணமாக்கி இருக்கணும். மொத்தம் 4 இடம் படிச்சிருக்கோம்ல, ஹபர் போக்க வேண்டிய இடங்கள் 4, அது எல்லா இடத்தையும் அந்த வாசகங்கள், ஆறு வாசகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். சரியா, பாப்போமா அதன்படி. பாருங்க, இப்ப 4, 5வது தமிழ் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, யமீனுல்லாஹி ல உசாயிதன்னல் முஹ்தாஜ, அல்லாஹ் மீது சத்தியமாக, ல உசாயிதன்னல் முஹ்தாஜ, தேவையுடையவனுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன். அப்ப இங்க பாருங்க, யமீனுல்லா, அப்ப கசம் சரியாக பயன்படுத்தும், கசமுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் கொண்டு வந்தோம்னா அது கபர் என்ன செய்யணும், போக்கிடணும். இப்ப யமீனுல்லாஹி கசமீன் இருக்கும், அந்த கசமீன்ற கபர் என்ன செய்யணும், கண்டிப்பா போக்கிடணும். ஏன்னா யமீனுல்லான்ற வார்த்தை எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, கசமுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்டது முபத்ததா வரும்போது அந்த கபர் கசமின்றது கண்டிப்பா போக்கிடணும். அதனாலதான் போக்கிட்டோம். அதான் பாருங்க, அல் முபத்ததா சரிஹுன் ஃபில் கசமி, முபத்ததா எமீனுல்லா என்பதாகிறது கசம், சத்தியம் செய்வதிலே வெளிப்படையானதாக இருக்கிறது. அப்ப எமீனுல்லா சத்தியத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்கன்னு தெரியும் பொழுது, இப்ப எமீனுல்லா வார்த்தை சொன்னாவே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிடும் சத்தியம் தான் செய்யறாங்க. கசமீன்னு ஒருத்தவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அதனாலதான் அது போக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, லவ்ல தாஹிராத்து சஃபருன் நாச, விமானங்கள் இல்லை என்றால் பயணம் மக்களை சோர்வாக்கி இருக்கும். அப்ப பயணம் மக்களை சோர்வாக்கி இருக்கும். இப்ப இங்க பாருங்க, லவ்லா வந்துருச்சு. லவ்லாக்கு அப்புறமா முபத்ததா வந்து ஹபர் பொதுவானதாக இருந்தால் அது போக்க போனோம், போன பயிற்சியில கூட அதானே பார்த்தோம். அப்ப அப்ப விமானங்கள் இல்லை என்றால் சொன்னாவே அர்த்தம் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க புரிஞ்சிருது. விமானங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை என்றால் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா, அவங்க பாருங்க, முபத்ததா பாத லவ்லா, முபத்ததாவாகிறது லவ்லாவுக்கு பிறகு இருக்கிறது. முபத்ததா லவ்லாவுக்கு பிறகு இருக்கிறது. வல் ஹபரு கவுனுன் ஆமுன், இன்னும் ஹபர் ஆகிறது பொதுவாக ஆகுவதா இருக்கும். பொதுவான ஆகுதல்னா பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பொதுவா இருக்கும். அது சொல்லான்னு சொல்லாட்டியாலும் நமக்கு அதான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரியா, குல்லு தாலிபின் வாஜிபுஹு, அடுத்து பாருங்க, குல்லு தாலிபின், ஒவ்வொரு மாணவனும் வாஜிபுஹு, அவனுடைய கடமையுடன் முக்குத்தரினாலே சேர்ந்திருக்கிறான். அது போக்கப்பட்ட காரணம் தெரியும். முபத்ததாவுக்கு அடுத்து வரப்பட்டார் எது, வாவ் முசாஹபா அறிவிக்கும் வாவ் சேர்ந்து வந்தா கபரை கண்டிப்பா போக்கணும். ஏன் போக்குறோம், இது நமக்கு தெரியும். ஒவ்வொரு மாணவனும் அவன் கடமையுடன் சேர்ந்திருக்கிறான். இந்த அர்த்தம் சொல்லும்போது அது என்ன அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருது. அதனாலதான் இதையும் நம்ம போக்குறோம். அல் முபத்ததா, இன்னும் அந்த முபத்ததா குல்லு தாலிபின்ற அந்த முபத்ததாவாகிறது மத்லூபுன் பி வாவின் லில் அத்ஃபி ததுல்லு அலல் முசாஹபதி, முசாஹபத்தின் மீது அறிவிக்கும். முசாஹபத்னா மாவோடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த அர்த்தத்தின் மீது அறிவிக்குமே, அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு அடுத்து வரப்பட்டதாக தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது. இப்போ முபத்ததா அடுத்து தொடர்ந்து வரப்பட்டதாக இருக்கிறது முசாஹபத்துடைய வாவை கொண்டு. சரியா, அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், போக்கணும். அடுத்து பாருங்க, இஹ்திராமில் முஅல்லிம ஹலீமன், நான் ஆசிரியரை மதிப்பதாகிறது அந்த ஆசிரியர் சகிப்புத்தன்மை மிக்கவராக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும். அப்ப ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும், அந்த ஹாசிலும் இதாக்கான போக்கப்பட்டிருக்கு. சரியா,
இப்ப நான் அந்த ஆசிரியரை சகிப்புத்தன்மையாக இருக்கும் நிலையில் மதிப்பேன் அப்படின்னு நம்ம சாதாரண தமிழ்ல நேரடி அர்த்தம் வச்சிடலாம். ஆனா இதுக்கு அரபி வாக்கியத்தை நம்ம அர்த்தம் வைக்கும் பொழுது, நான் அந்த ஆசிரியரை மதிப்பதாகிறது அவர் சகிப்புத்தன்மை மிக்கவராக பொறுமைசாலியாக ஆகியிருந்தால் உண்டாகக்கூடியதா இருக்கும்னு அர்த்தம் வைக்கணும். இப்ப ஹாசிலோன் இதாக்கானன்ற அந்த ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. சரியா? அகன தனில் ஹபரி ஹாருன் லா தஸ்லுஹு அன் தக்கூன ஹபரன். ஹபரை தொட்டும் ஹால் தேவையற்றதாக ஆகிவிட்டது. எத்தகைய ஹால்? லா தஸ்லுஹு அன் தக்கூன ஹபரன். ஹபராக அந்த ஹால் ஆகுவது சரியாகாது. அத்தகைய ஹால் ஹபரை தொட்டும் தேவையற்றதாக ஆக்கிவிட்டது. இப்ப இந்த ஹாலை நம்ம என்ன செய்ய முடியாது? ஹபராக கொண்டு வர முடியாது. அப்படி ஹபராக கொண்டு வந்தா என்ன அர்த்தம் வரும்? நான் ஆசிரியரை மதிப்பதாகிறது ஹலீமுன் அப்படின்னு படிச்சோம்னா பொறுமைசாலியா இருக்கும். இப்ப மதிப்பு எப்படி பொறுமைசாலியாகும்? மதிப்பா மதிப்பதாகிறது பொறுமைசாலியா இருக்கும். அந்த ஆசிரியர் தானே பொறுமைசாலியா இருக்க முடியும். நான் அந்த ஆசிரியரை மதிப்பதாகிறது பொறுமைசாலியா இருக்கும்னு அர்த்தம் வந்துடும். அப்ப இது ஹபரா வைக்க முடியாது. அப்ப ஹாலாவே வச்சு படிங்க. அப்ப ஹபர் எங்கன்னு கேட்டா போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடும். சரியா? ஹாசிலுன்ற அந்த ஹபர் போக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அம்ருக்க, உன்னுடைய வயதின் மீது சத்தியமாக. இல்ல அம்ருக்கன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த வார்த்தை சொன்னாவே கசம்னு தெரிஞ்சிடும். ஆனா இது கசமுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். அதனால ஹபர் கசமி, என்னுடைய சத்தியமா இருக்கும் நம்ம தனியா ஹபர் சொல்ல தேவையில்லை. இது சொன்னாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ஏன் கசமுக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால உன் வயதின் மீது சத்தியமாக, உன் வயதாகிறது என்னுடைய சத்தியமா இருக்கும்னு வரணும். ஆனா இது சொன்னாவே நம்ம தமிழ்ல வாக்கியம் சொல்லும் பொழுது உன் வயதின் மீது சத்தியமாக அஜித்தஹிதன்ன ஃபி அமலி, என் வேலையிலே நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன். இப்ப இது கசம் சரியாக இருக்கிறது. அல் முபத்ததா சரிஹுன் ஃபில் கசமி, முபத்ததாவாகிறது சத்தியத்திலே தெளிவானதாய் வெளிப்பாடையானதாய் இருக்கிறது. இப்ப இது சொன்னானே தெரிஞ்சிருச்சு. கசமி நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால அது போக்கிற வேண்டியதுதான். குல்லுன் வ மஸ்னஉஹு, ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொன்றின் தொழிற்சாலையுடன் சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் அதன் தொழிற்சாலையுடன் முகத்தறிஞனை சேர்ந்திருக்கிறது. அப்ப பாருங்க, வாவ் வந்து உடனுடைய அர்த்தம் கொடுத்துருச்சுன்னா என்ன செய்யணும்? ஹபர போக்கணும்னு படிச்சிருக்கோம்ல. அல் முபத்ததஉ மத்லூபுன் பி வாவின் லில் அத்ஃபி ததுல்லு அலல் முசாஹபதி. முசாஹபத் என்ற அர்த்தம், உடனுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது. முசாஹபத் மீது அறிவிக்குமே அத்தகைய அத்துஃபுக்குரிய வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக, வாவை கொண்டு தொடர்ந்து வரப்பட்டதாக அந்த முபத்ததா இருக்கிறது. அப்ப குல்லுன்றது முபத்ததாவா? இப்ப வாவுன்றது தொடர்ந்து வரப்பட்டிருக்கு. வாவை கொண்டு இந்த முகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? தொடர்ந்து வரப்பட்டதாக, அடுத்து வரப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அந்த நம்ம படிச்சிருக்கோம், வாவு சாஹபத் சேர்ந்து வந்துட்டா என்ன செய்யணும்? ஹபரை கண்டிப்பா போக்கணும். அதனாலதான் என்ன செஞ்சிட்டோம்? ஹபரை போக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம், இந்த பயிற்சி இதனுடன் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.